இப்படியான சூழல்ல தொண்டர்கள் உருவாகாம பார்த்துக்கிட வேண்டியது ஒரு தலைவருக்கு அழகு. அந்த தலைவனுடைய பண்புங்கிறது இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்ல, நீ இறங்கு முத்தம் கொடுப்ப. அந்த கூட்டம்ங்கிறது ஆளுமை பண்புங்கிறது அதுதான். ஹிட்லர் கையை நீட்டி சொன்னால் நிற்கும், அதே மாதிரி பால் தாக்கரே சொன்னார்னா மும்பை நிற்கும். இதுதான் தலைமைக்கான இது. அது நிற்குது, அதெல்லாம் அது அந்த விமர்சனங்கள் தனி. ஆனால் ஒரு தலைவனுடைய கட்டளை ஏற்கப்பட்டு நடவடிக்கை இறங்கணும்ல, அது இயல்பாக வரணும். ஒரு தொண்டர்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், தலைவரை பார்க்குறோம், அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதிகமாக ஆர்வங்கள் இருக்கு. அப்போ ஏறும்போது எப்படி அவ்வளோ பெரிய எப்படி ஒரு அது என்னன்னா, அதாவது இந்த உன்னை பார்த்து நான் கெட்டேன், என்னை பார்த்து நீ கெட்டங்கிற மாதிரி தான். இப்போ விஜய் கூட்டங்கள், பிரச்சார வாகனங்கள் பின்னாடியே போறாங்கல்ல, உளுந்து சாகிறாங்க. எத்தனை தடவை தான் அவங்க இதெல்லாம் நீங்கள் விஜய் திட்டுறதுக்கு அவசியமே கிடையாது. அவர் கூப்பிட்டாரன் என் பின்னாடியே வாங்கினதுக்கு வா அப்படின்ட்டு குறுக்க உழுறான். அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் உளுந்து பொழைச்சது 2 பேர் உழுறாங்க. பொழைச்சதே இப்போ பொழைச்சானுங்களா இல்லையான்னு தெரில. எத்தனை சாவத்து இந்த சோறு எத்தனை பேர் தான் உயிர் வாங்குன்னு தெரில, பழி வாங்குன்னு தெரில. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்குறான்ல மற்ற கட்சிக்காரன். அப்போ அதில் விசிக ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவனும் தன்னை அப்படி ஒரு காட்டுறதும், இன்னொன்று இந்த மாதிரி வரும்போது ஊடகங்களில் முகம் பதிவாகுது, அது ஒரு பேசு பொருள் ஆகுது. இதுக்காக பாதி கேமரா தான். அதே மாதிரி விஜய் நடக்கிற கூட்டங்கள் பார்க்கும்போது இவர்களும் தங்கள் தொண்டர்களை அப்படி பண்ணணும், காரில் ஏறி நிற்கணும், வேற பிரச்சாரத்தில் ஏறி நிற்கணும், செல்ஃபி எடுக்கணும் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நாகரிகம் கிடையாது, அது சரி கிடையாது, அது ஒரு நல்ல வளர்ப்பு கிடையாது. வளர்ப்பு என்றால் அப்படின்னா நின்றுனா நிற்கணும். அது ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கியா, உரை கேட்க வந்திருக்கியா, சிந்தனையை வளர்க்கறதுக்கு வந்திருக்கியா, சீமான் கூட்டங்கள் அதுதான். சீமான் கூட்டங்கள் அதை நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்ல. சீமான் கூட்டங்கள்ல அது ஒரு நேர்த்தி இருக்கு. அந்த நேர்த்தி அது எப்படி வருது? அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்குல்ல. நம்ம இங்கே போனால், இந்த கூட்டத்துக்கு போனால் அங்கே அவர் பேசுகிறாரு, தலைவர் பேசுகிறாரு, கேட்க போகிறோம், நம்ம மரியாதையாக போயிட்டு வரணும். நம்ம அங்கே செய்கிற ஒரு சிறு தவறு கூட அந்த கூட்டத்துக்கான பேரை கெடுதலாக மாற்றி விடும். குடிச்சிட்டு ஏன் சீமான் கூட்டத்துக்கு குடிச்சிட்டு எவனா அங்கே உருண்டு கிடக்க இல்லை, அப்படியே அவனும் அவனே மாட்டிக்கணும். அவன் மட்டும் தனியா தெரிஞ்சு. இந்த எந்திரன் படத்துல மேல சுத்துமே தனியா ஒருத்தன் நிற்பான்ல, அது மாதிரி மாட்டிக்கிடுவான். அவன் கூட்டத்துக்கு அப்ப கூட போய் குடி, அது உன்னுடைய தனிப்பட்ட பழக்கம். ஆனால் ஒரு நிகழ்வு வரும்போது அங்க குப்பையை போடக்கூடாது, போட்டா அதை எடுத்து வைக்கணும். சேர இயல்பாகவே நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாற்காலி உட்கார்ந்துருப்போம், நமக்கு முன்னாடி ஒருத்தங்க தண்ணி இயல்பாக அந்த நாற்காலி எடுத்து நம்மள மாதிரி பார்க்க வந்த பார்வையாளர் எடுத்து அடுக்கிறாங்கன்னு நமக்கு இயல்பா வந்துடும், நம்ம உட்கார்ந்து நாற்காலி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற இதுதான் ஒட்டுவார் ஒட்டி நல்ல பண்புகள் ஒட்டுவாரா அப்படி திரும்ப